உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த அரசாங்கத்தில் கடந்த 4 வருடங்களில் கடைசி 1 வருடம் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காவல்துறை பணி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பணி. அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. 2023 உள்ளது, இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, போஸ்டிங் போடலை. ஏன் போடல? அது அரசாங்கத்துக்கு ஏன் எடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணும். இன்னைக்கு எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள முடியாமல் மன விளைச்சலுக்கு ஆளாகி வருவாய்த்துறையினர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு போதுமான அளவு ஒர்க் ஃபோர்ஸ் இல்லை. 300 பேரை நீங்கள் கணக்கெடுங்க அப்படின்னு கலெக்டர் பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டு போயிடுறாரு. தாசில்தார்லேருந்து ஆர்ஐலேருந்து விஓவிலேருந்து தலையார் வரைக்கும் ஸ்கூல் டீச்சரை கூட்டிட்டு ரோடாக பார்த்தீங்கன்னா கணக்கெடுக்க 100 பேருக்கு மேலே முடியலை. ஆட்கள் இல்லை, கண்டுபிடிக்க முடியலை. சார், ஆண்களை டிஎன்பிஎஸ்சி வஞ்சிக்கிறதா? 100% ஆண்களை டிஎன்பிஎஸ்சி வஞ்சிக்கிறது. 300க்கு 265 மதிப்பெண் எடுத்த ஒருவருக்கு எந்த வேலையும் கிடைப்பதில்லை. 300க்கு 250 மதிப்பெண் எடுத்த ஒரு பெண்ணுக்கு பள்ளிக்கல்வித்துறை வேலை கிடைக்கிறது. இது சமூக அநீதி தானே? இது டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியாதா? டிஎன்பிஎஸ்சியில் பெண்கள் எத்தனை %, ஆண்கள் எத்தனை % கேளுங்க, அந்த டேட்டாவை கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்? கொடுத்தா தெரிஞ்சிடும். பெண்கள் கல்யாணமாகி பார்த்தீங்க அப்படின்னா மகப்பேறு மருத்துவ விடுப்புன்னு சொல்லி 1 வருஷம். அந்த 1 வருஷம் என்ன ஆகுது அப்படின்னா உண்மையிலே கவர்மெண்ட் ப்ராக்டிக்கலாக இது நடக்குது சார். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்ட்டை இப்போ அந்த வேலையை சேர்த்துப்பாரு, அவன் பார்க்க மாட்டேங்கிறான். ஏன் சார் பார்க்கணும்? என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஆண்களுக்குள்ள அப்படி ஒரு அதாவது அவங்க பார்த்தீங்க அவர் வேலையும் பார்க்கணும், ப்ளஸ் அந்த லேடி வேலையும் அவர் சேர்த்து பார்த்தாகணும். ஏன்னா நீங்கள் தான் வேகன்சி ஃபில் பண்ணுறது இல்லையே. 17 விடைகள் கேள்விகள் தவறு. கேள்விகளே தப்பா? கேள்விகள் விடைகளா 17 தப்பா இருக்குன்னு சொல்லி மாணவர்கள். அது இன்னும் கொடுமைன்னா ஒரு 8 கேள்விக்கு அனைத்தும் ஆன்சர், ஏபிசிடி கிடையாது, ஆல். அப்ப அந்த கேள்வி நீங்க ஒழுங்கா கேட்டிருந்தீங்கன்னா படிச்சவங்க கரெக்டாக இருப்பான்ல. எல்லாருக்கும் மார்க் கொடுக்கறதுக்கு நீங்க எதுக்கு எக்ஸாம் எடுத்துறீங்க? 2 வாரத்துக்கு முன்னாடி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் தென்காசியில் நடந்துச்சு. எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பரை போட்டோ எடுத்து ஆன்சர் எழுத ட்ரை பண்ணிருக்காங்க. போலீஸ் கேரக்டர் மாட்டிக்கிட்டா அந்த பையன். சரி, அவன் சொல்றேன், சார் நீங்க போனை வச்சுக்கோங்க, கொஸ்டின் பேப்பரே கொடுங்க, நான் எழுதிக்கிறேங்கிறான். அப்போ அப்போ கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு, உறுதி ஆயிடுச்சா? இந்த அவுட்டான கொஸ்டின் பேப்பர் அந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணியிருக்கணும். பண்ணல, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போறாங்க. அப்போ இதுக்கு தான் நம்ம பணியிடங்களை ஃபில் பண்றதுலையும் டிஎம்கேவோட ஏடிஎம்கே முன்னிலையில் இருந்தார்கள். ஊழல் என்று ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது அதனை விசாரித்ததிலும் திமுகவோட அதிமுக முன்னிலை இருந்தது. நீங்க தமிழ்ல எழுதினவனுக்கு மதிப்பெண் போட்டாதாங்க தமிழ் வளரும். தமிழ்ல எழுதி ஒருத்தர் ஐஏஎஸ் ஆக முடியுது, தமிழ்ல எழுதி டெப்டி கலெக்டர் ஆக முடியல. தமிழ்ல ஆன்சர்னா தமிழ்ல எழுதுனா ஜீரோவா நம்ம வேலை கிடைக்காது. தமிழ்ல எழுதுனா இன்னைக்கு அதான் நிலைமை. இப்பதான் இவெல்லாம் பேசி உங்களை மாதிரி ஆட்கள்லாம் பேசி இப்போ இந்த குரூப் 2ல தமிழ் எழுதுனா கொஞ்சம் மதிப்பெண் போடுறாங்க. தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் எழுதி வேலைக்கு போறாங்க. அப்போ உண்மையிலேயே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய உண்மையாவே தமிழ் மீடியத்தில் படிச்சவனுக்கு என்ன மரியாதை? ஒரு மரியாதை இல்லை. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திருமதி நட்ராஜ் சுப்பிரமணியம் அவர்கள் உள்ளார். வணக்கம் நட்ராஜ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி சார். அதாவது நாம பேசினாலே டிஎன்பிஎஸ்சி சம்பவத்தை பற்றி தான் பேச போறோம்னு ஒரு பார்வையாளர்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி சார். குரூப் 2 குரூப் 2A காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1270 அதிகரிப்புன்னு எல்லா பத்திரிகையிலையும் இந்த செய்தி என்பது ரிப்போர்ட் ஆகிருக்கு. திமுக ஆட்சி முடிய போகுது, ஜனவரி வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு போட்டித் தேர்வையும் நடத்த முடியாது. எலெக்ஷனுக்கான ஒர்க் தான் ரொம்ப பிஸியாக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் மார்ச்சுக்கு பிப்ரவரி லாஸ்ட் வீக்கு, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே இந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் எலெக்ஷன் கமிஷன் முழுக்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. நடக்க போகிறது கடைசி எக்ஸாமாக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் டிஎன்பிஎஸ்சி எப்படி செயல்பட்டுருக்கு? குறிப்பாக 2 வருஷம் சேர்மனே இல்லை. எவ்வளவு வேக்கன்சிஸை ஃபில் பண்ணியிருக்காங்க? அந்தளவுக்கு காலி பணியிடங்கள் இருக்குன்னு, அந்தளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்குன்னு எல்லா அரசு ஊழியர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது, ஆனால் ஏன் இவ்வளவு போஸ்ட் ஃபில் பண்ணாமல் இருக்காங்க? என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும்? இந்த அரசாங்கத்தில் கடந்த 4 வருடங்களில் கடைசி 1 வருடம் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. டிஆர்பியும் கடந்த 1 வருஷமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. போலீஸ் எக்ஸாமினேஷன் நடத்திருக்கிறாங்க, ஆனால் பெரிய அளவில் யூஸ் இல்லை. போலீஸ் எக்ஸாமை பொறுத்தளவு 6000 பேர் தான் போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க இது வரைக்கும். இது அதுவும் ஒரு 400-500 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் 2 வருஷமாக கோர்ட் கேஸ், எஸ்ஐ எக்ஸாமினேஷன் கேஸ் 2 வருஷமாக இருக்குது.
அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. 2023 உள்ளது இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அப்போ வந்து காவல்துறை பணி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பணி. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுல வந்து அவங்க பணி ரொம்ப முக்கியமான பணி. அதில் வந்து இவ்வளவு குளறுபடி. போஸ்டிங் போடல. ஏன் போடல? இப்போ ஏன் போடலன்னா சார் உங்களுக்கு அது அரசாங்கத்துக்கு வந்து ஏன் எடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. சம்பளத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுங்கிற மைண்ட் செட் இருக்கும் உங்களுக்கு. சரி, சம்பளத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன். வருவாய்த்துறையில் வந்து தலையாரி போஸ்ட் எடுக்கிறாங்க. பிஏஓ சொல்கிறீங்களா சார்? பிஏஓக்கு கீழே ஓகே. தலையாரி போஸ்ட். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 வருடங்களுக்கு இருக்கக்கூடிய வேகன்சி மட்டும் கொடுங்க, அதுக்கு முன்னாடி உள்ள வேகன்சி இப்போ ஃபில் பண்ண முடியாது. ஓகே. 3 வருஷமாக எஸ்டாப்ளிஷ் ஆன வேகன்சி, ஒரு தாளுகளில் 10 தலையாரி போஸ்ட்டு வேக்கண்டாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு கடந்த 3 வருஷத்தில் 4 தலையாரி போஸ்ட் வேக்கண்ட், அதை மட்டும் கொடுங்க, அதுக்கு மட்டும் போஸ்டிங் போடுங்க, அந்த 6 வேண்டாம். இப்படி இருந்தால் எஸ்ஐஆர் பணிகளை நீங்கள் எப்படி மேற்கொள்வீங்க? இன்றைக்கி எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள முடியாமல் மன விளைச்சலுக்கு ஆளாகி வருவாய்த்துறையினர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு போதுமான அளவு ஒர்க் ஃபோர்ஸ் இல்லை. 300 பேரை நீங்கள் கணக்கெடுங்க அப்படின்னு கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டு போயிடுறாரு. தாசில்தார்லேருந்து ஆர்ஐலேருந்து விஓவிலேருந்து தலையாரி வரைக்கும் ஸ்கூல் டீச்சரை கூட்டிகிட்டு ரோடாக வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெடுக்க அலையிற 100 பேருக்கு மேலே முடியலை, ஆட்கள் இல்லை, கண்டுபிடிக்க முடியல. ஒர்க் ஃபோர்ஸிங் இல்லை சார். ஒர்க் ஃபோர்ஸ் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் காலி பணியிடங்கள் நிறைய இருக்கு. ஆனால் நிறைய இருக்கு. 6 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு. 3 லட்சம் இருந்துச்சு, 2 எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் 5 லட்சம் ஃபில் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் 6 லட்சம் தான் ஃபில் ஆயிருக்கு. 50,000 தான் ஃபில் ஆயிருக்கு. 5 லட்சம் வேகன்சி இருக்கு. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வந்து 6 லட்சம் காலி பணியிடங்களை ஃபில் பண்ணணும்னு சொல்லி டிசம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க வந்து காத்திருப்பு போராட்டம் நடத்த போறாங்க. ஓகே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் வந்து எஸ்ஐஆர் பணிகள், மத்திய அரசை மாநில அரசு குற்றம் சாட்டுவதும், மாநில அரசை மத்திய அரசு குற்றம் சாட்டுவதும், கட்சிகள் 2 அரசையும் குற்றம் சாட்டுவதும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை செய்யறதுக்கு பணியாளர்கள் இல்லை. இந்த பணியாளர்கள் நியமிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கும் டிஎன்பிசி போன்ற அமைப்புகளுக்கும் இருக்கிறது. அதை அவர்கள் ஒழுங்காக செய்யவில்லை. சார், இந்த 4 வருஷத்தில் எத்தனை வேகன்சி சார் அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க? சார் 4 வருஷத்தில் 2022 பொறுத்தளவு உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக டிஎன்பிஎஸ்சியில் அவங்க வந்து ஒரு 9,000 வேகன்சி ஃபில் பண்ணாங்க. ஓகே, சரிங்களா? அதுக்கப்புறம் 23லலாம் வந்து வெறும் 3,000 தான். அப்புறம் வந்து ஒரு 16,000, ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு 27,162 போஸ்ட்டு 2024 டிசம்பர் வரைக்கும். ஓகே. 27,161 போஸ்ட்டு 2024 டிசம்பர் வரைக்கும். 75,000 வேகன்சி அடுத்த வருஷம் ஃபில் பண்ணுவோன்னு சொல்லி நம்முடைய முதல்ல சொல்லியிருந்தாங்க. அந்த 75,000 வேகன்சியில் 10,000 தான் ஃபில் ஆகிருக்குது. ஓகே. கடந்த ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்தில் ஒரு 6,000, இப்போ ஒரு 3,000, இந்த குரூப் 4 ஒரு 10,000 ஃபில் ஆகிருக்குது. பாக்கி 65,000 இருக்குது. பாக்கி 65,000 இவங்க சொன்னதுலேயே இருக்குது. ஓகே, சரிங்களா? ஏற்கனவே 27,161, இப்போ ஒரு 10,000, 37,161. நீங்கள் 40,000 வச்சுக்கோங்க. ஓகே. காவல்துறையை பொறுத்தல ஒரு 6,000, 46 இது வரைக்கும் 3 வருஷமாக சேர்த்து. பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, லா காலேஜ் ப்ரொஃபஸர் போடலை, ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர் போடலை, பிடி அசிஸ்டன்ட் மட்டும் போட்டிருக்கிறாங்க. பிஜி அசிஸ்டன்ட் இப்போ தான் எக்ஸாம் கால்ஃபார் பண்ணி நடந்திருக்கு, ரிசல்ட் வரல. ஓகே. ஏபி கால்ஃபார்லாம் இன்டர்வியூ 4 மாதமாக இன்டர்வியூ வெயிட் பண்ணுறாங்க, நடக்கலை. தொடக்க கல்வியில் ஒரு ஆசிரியர் கூட நியமனம் செய்யப்படவில்லை. அப்புறம் எப்படி சார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு? அவங்க தானே சொல்கிறாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறது யார் சொல்லியிருக்கணும் அப்படின்னா, வேதியியலில் நோபல் பரிசு பெற்ற வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணனை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் சொல்ல வச்சுருக்கணும். ரகுராம் ராஜன் அவர்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் சொல்ல வச்சுருக்கணும். சௌமியா சுவாமிநாதனை கூட்டு வந்து நீங்கள் சொல்ல வச்சுருக்கணும். அங்கே சொன்னது யார்? சினிமா கலைஞர்கள், திரைப்பட கலைஞர்கள். சினிமாக்காரங்களுக்கும் கல்விக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்குது? அதாவது ஸ்கூலில் வந்து வேகன்சியை ஃபில் பண்ணாமல், டீச்சர் போஸ்ட்டே ஃபில் பண்ணாமல் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு போஸ்டர் ஒட்டிக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கும் பொழுது 500 பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் இல்லை. மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. தொடக்க கல்வி அலுவலர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர் போஸ்ட் வந்து காலியாக இருக்குது. மெடிக்கல் காலேஜில் டீன் இல்லை. அண்ணா பல்கலைக்கழகம் ஊருக்கே தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு. அப்படி ஒட்டுமொத்தமாக தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, உயர்கல்வி, மேல்நிலை கல்வி, கல்லூரி கல்வி எல்லா இடத்துலையும் வேகன்சி அப்படின்னா எப்படி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. ஓகே. உயர்கல்வியை பொறுத்தளவு ஜூனியர் அசிஸ்டன்ட் தவிர மற்ற எல்லாத்தையும் நாங்கள் அவுட் சோர்சிங்கில் போட்டுக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. கார்பரேஷனில் இருக்கக்கூடிய வேகன்சியில் நீங்கள் வந்து ஒரு மார்ச் வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் நாங்கள் அவுட் சோர்சிங்கில் போட்டுக்கிறோங்கிறாங்க. அவுட் சோர்சிங்கில் போடுறதுக்கு அரசாங்கம் எதற்கு? அப்போ டைப்பிங்கே நம்பி இருக்கக்கூடிய அந்த மாணவருடைய வாழ்க்கை என்ன ஆகிறது சார்? குரூப் 4 அப்படிங்கிறது வெறும் 2,600 போஸ்ட் தான் ஜூனியர் அசிஸ்டன்ட் கால்ஃபார் பண்ணாங்க. நான் வந்து ஒரு கம்பேரிட்டிவ்க்காக நான் வந்து சொல்கிறேன். ஏடிஎம்கே பெஸ்ட் அப்படிங்கிறதுல நான் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. பட்
டிஎம்கே கம்பேர் பண்ணும்போது ஏடிஎம்கே இங்கே கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. 2011 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த புதுசில் 3565 போஸ்ட் குரூப் 4. 2012 நடராஜ் அவர்கள் சேர்மன் வந்தோடனே 12753 போஸ்ட் குரூப் 4. 2013 5655, 2014 7800, 2015 ஒரு 5000. ஒட்டு மொத்தமாக அவங்க ஃபர்ஸ்ட் பீரியடில் 37,000 வேகன்சி குரூப் 4 மட்டும் ஃபில் பண்ணாங்க சார். யாரும் இப்போ பண்ண முடியும்? இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் கமிஷனில் அந்த இருக்கக்கூடிய என்ட்ரி லெவல் போஸ்ட்டை அந்த 5 வருஷத்தில் 37,000 வேகன்சி ஃபில் பண்ணியிருக்கிறாங்க அதிமுக. ஓகே, ஒரு பெரிய ரெக்கார்டு. அதுக்கப்புறம் அகைன் வந்து 2016-17 அகைன் மீண்டும் வரும்பொழுது ஒரு 7,500, ஒரு 6,500. கொரோனா வருஷம் மட்டும்தான் அவங்க எக்ஸாமினேஷன் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க, எக்ஸாமினேஷன் நடத்த முடியல. எஸ். அப்போ அந்த அளவுக்கு ஒரு ரெகுலராக போயிட்டு இருக்கும் பொழுது இவங்க வந்தப்பறம் ஒரு 7,000 ஃபில் பண்ணாங்க, ஒரு 6,000. இப்போ வந்து 3,900, ஒரு குரூப் 4 ஒரு 1000 வேகன்சி கூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வேணான்னு சொல்லலை. இதில் டைப்பிஸ்ட்லாம் போக 2,200 போஸ்ட் தான் இவங்க ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷனில் ஜூனியர் ஸ்டூடெண்ட். இந்த 2,200ல் 1,500 இல்லை 1,800 பெண்கள், 800 ஆண்கள். அப்போ 2025ஆம் வருடம் 800 ஆண்கள் தான் டிஎன்பிஎஸ்சியில் ஜூனியர் அசிஸ்டண்டாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. நான் ஆண்களுக்கு 20 ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே மீண்டும் வலியுறுத்துகிறேன். சார், எஸ் சொல்கிறீங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனால் கன்னியாகுமரியில் வேலை பார்க்குறாங்க, சென்னைக்கு வந்து ஃபைல் தூக்கிட்டு போகணும், மீட்டிங் போகணும். இருக்கக்கூடிய 10 ஸ்டாஃபில் 8 பேர் பெண்கள், 2 பேர் ஆண்கள். அந்த 2 பேர் சண்டை போடுறாங்க, நீங்கள் போங்க நீங்கள் போங்க. ஏன்னா பொதுவாக வெளியூர்லேருந்து இங்கே வரும்பொழுது ஆண்களை தான் அந்த வேலையை பார்க்குறதுக்கு மோஸ்ட்லி. நம்ம பெண்களுக்கு குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அரசாங்க வேலையில் அவங்க வேலை பார்க்கணுமோ அதே இடத்துல வீட்டு வேலையை அவங்களுக்கு உண்டு. பெண்கள் இடஒதுக்கீடுல என்ன சார் பிரச்சனை இருக்கு? சார், பெண்கள் இடஒதுக்கீடு நல்ல விஷயம் சார், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. 1989 பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை, நீங்கள் கொடுத்தீங்க. ஆமாம். இப்போ பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நார்மலாகவே 100க்கு 50 பேர் பெண்கள் செலக்ட் ஆயிடுறாங்க. ஓகே, 50-50க்கு பெண்கள் வந்துடுறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு 30% கொடுக்கும்போது 80% வராங்க. ஸோ 50 இயல்பாகவே 50 வந்துடுறாங்க. அது இல்லாமல் ப்ளஸ் 30 வேற கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், ஆண்கள் எங்கே தான் போகிறது? அந்த பெண்ணை விட அதே சமூகத்தில், பிசி சமூகத்தில் அதே பெண்ணை விட அந்த ஆண் 15 மதிப்பெண்க்கு அதிகமாக இருந்தாலும் இந்த ஆணுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை, அந்த பெண்ணுக்கு மீண்டும் மீண்டும் வேலை கிடைக்கிறது. மீண்டும் குரூப் 4, மீண்டும் குரூப் 2A, மீண்டும் குரூப் 2. சார், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார். அதாவது அரசு துறையில் வந்து பெண்களுடைய பங்களிப்பு கம்மியாக இருப்பதன் காரணமாக தான் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி அதிகமாக இருக்குது, அதாவது 30% குறைவாக இருந்திருந்தா, பெண்களுடைய பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருந்தால் அந்த ரிசர்வேஷன் கொடுப்பதில் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ 50% வரைக்கும் பெண்கள் வந்துட்டாங்க அப்படின்னா ரிசர்வேஷனே தேவையில்லையே சார்? ரிசர்வேஷன் தேவையில்லை. பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று நாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் சண்டைக்கு வந்துடுவாங்க. நீங்கள் கொடுங்க, ஆண்களுக்கு ஒரு 5% கொடுங்க, உள் இடஒதுக்கீடு கொடுங்க. சார், ஆண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கட்டும் சார். அந்த அதான் இயல்பாவே 50% பெண்கள் வந்து அப்ப இடஒதுக்கீடு முழுவதும் தேவையில்லை தானே? தேவையில்லை, உண்மையை சொல்லணும், தேவையில்லை. இது நீங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின வகுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நீங்க வந்து பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். ஹரியானால கொடுத்துருக்காங்க. டெப்ரைவ்டு ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஜெனரல் ஷெட்யூல் கேஸ்ட். டெப்ரைவ்டு ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு 10%, ஜெனரல் ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு 10%, 20% இப்படி பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அவர் அதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு IAS அதிகாரியின் மகன் CBSE ஸ்கூல்ல படிக்கிறாரு, ஒரு விவசாயி ஆதி திராவிட போய் சேர்ந்த ஒரு மகன் வந்து மாநகராட்சி ஸ்கூல்ல படிக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஸ்கூல் எஜுகேஷன் ஒன்றா இருக்க போகிறது கிடையாது. அப்போ இங்கே யாருக்கு இடஒதுக்கீடு தேவை? விவசாயி மகன் தான் இடஒதுக்கீடு. அவர் சொல்றாரு, அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் என்று வருகிறது. ஓகே, ஏனென்றால் இன்றும் நம்ம நாட்டில் சார் இந்த பெண்கள் இடஒதுக்கீடை பற்றி பேசுறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறாங்க சார். என்ன வேணா இருக்கட்டும் சார், இன்னைக்கு சமூகத்தில் ஆண்கள் பாதிப்படைகிறார்கள், இது அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். சரி, இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, ஒரு குரூப் 2ல வந்து சப் ரிஜிஸ்டர், முனிசிபல் கமிஷனர், கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், லேபர் இன்ஸ்பெக்டர், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் அப்படி சொல்லி வரும்பொழுது ஒவ்வொரு போஸ்ட்லையும் இந்த 30% மெயின்டைன் பண்றாங்க. ஓ, ஒவ்வொரு போஸ்ட்லயும் ஒட்டுமொத்தமா 30 கிடையாது, மொத்தமா 3000 போஸ்ட் இருக்கு, 3000க்கு 30 அப்படின்னு கிடையாது. அந்த 3000த்துல ஒரு 50 வந்து பாத்தீங்க அப்படின்னா சப் ரிஜிஸ்டர், ஒரு 25 முனிசிபல் கமிஷனர், 25 லேபர் இன்ஸ்பெக்டர். அப்படின்னா அந்த 50ல 30, அந்த 50ல ஏற்கனவே 25 பேர் சாதாரண பெண்கள் வந்துருவாங்க. அதுபோக மிச்சம் இருக்கக்கூடிய 25ல 30%. அப்போ உங்களுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000க்கு 2000 பேர் பெண்கள் தான் வருவாங்க. ஆண்கள் என்னதான் செய்யறது? ஓகே, இது வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி ஆண் சமூகத்துக்கு. இது கவர்மெண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட மாதிரியே தெரியலையா சார்? கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு இது நன்றாகவே தெரியும். அண்ட் ஒரு சில அமைச்சர்களே சொல்லியிருக்கிறாங்க, போற போக்க பார்த்தா ஆண்களுக்கு 20க்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சொல்லி ஒரு சில அமைச்சரே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வைகோ அவர் சொல்லியிருக்கிறாரு, மதிப்பெண்ணை தகுதியாக வைக்க வேண்டும், பெண் என்பது மட்டும் தகுதி கிடையாது, மதிப்பெண்ணை தகுதியாக வைக்க வேண்டும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை விட அதிகமான மதிப்பெண் எடுத்தால் அவருக்கு வந்து வேலை வழங்குன்னு சொல்லி வைகோ அவர் சொல்லியிருக்கிறாங்க. இது எதுக்காக இந்த சூழ்நிலை நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா, நம்ம கண்ணால பாக்குறோம் சார். ஆண்களை டிஎன்பிஎஸ்சி வஞ்சிக்கிறதா? 100% ஆண்களை டிஎன்பிஎஸ்சி வஞ்சிக்கிறது. 300க்கு 265 மதிப்பெண் எடுத்த ஒருவருக்கு எந்த வேலையும் கிடைப்பதில்லை.
300க்கு 250 மதிப்பெண் எடுத்த ஒரு பெண்ணுக்கு பள்ளிக்கல்வித்துறை வேலை கிடைக்கிறது. ஒரே சமூகம். இது சமூக அநீதி தானே? இது டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியாதா? டிஎன்பிஎஸ்சியில் வந்து பெண்கள் எத்தனை பெர்சன்டேஜ், ஆண்கள் எத்தனை பெர்சன்டேஜ் கேளுங்க, அந்த டேட்டாவை கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் கொடுத்தா தெரிஞ்சிடும். எப்படி அந்த டேட்டா இல்லாமல் இருக்கும்? சார்? ஏன் கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே? யார் சார் இப்போ போகிறது கோர்ட்டுக்கு? அந்த டேட்டா மேல் ஃபீமேல் எல்லாம் அப்ளை பண்ணி தான் நீங்கள் வாங்குறீங்க. சரி, ஓகே, நாங்கள் கடந்த 20 பெண்கள் 20 பெண்கள் 20 ஆண்கள் மிகப்பெரிய அளவில் ஆண் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சமூக அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது சொல்லிட்டு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ரிட்டையர்ட் ஆகும்போது சொல்லிட்டு போனார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து பெண்கள் 20 ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தார். 2015 செலக்ட் ஆன ஏசி கமர்ஷியல் டேக்ஸ் ஒருத்தர். ஓகே. 7 வருஷம் கழிச்சு அவருக்கு டெப்டி கலெக்டர் போஸ்ட் கொடுக்குறாங்க. சரி. இப்படி எத்தனை பேர் நீங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் ஒருத்தர்லாம் ஒரு வெட்டினரி டாக்டர் ஒருத்தர் 10 லட்ச ரூபா செலவு பண்ணார் சார். அவங்க சொல்கிறாங்க சார் 345 போஸ்ட் இருக்குது, 245 பேர் பெண்கள், 20 தவறாக வழங்கப்பட்டிருக்கிறது. கோர்ட்டில் வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து ஆமாம் தவறாக வழங்கியிருக்கிறாங்க, இனிமேல் அதை செய்யாதீங்க, 30 வருஷமாக ஆண்களுக்கு நீங்கள் அநீதி இழைச்சிருக்கிறீங்க, அரசாங்கம் டிஎன்பிஎஸ்சி சேர்ந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ரிட்டையர்ட் ஆகி போகும்போது சொல்லிட்டு போகிறார். அப்போ இது டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியாதா? அப்போ ஆண்கள் எங்கே தான் போகிறது? நீங்கள் வந்து ஆண்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதில்ல, வேலையும் கிடைக்கிறதில்ல. இது வந்து இனிமேலாவது இந்த அரசாங்கம் இதனை உணர வேண்டும். ஒவ்வொரு கவர்மெண்ட் அன்னைக்கு வந்து கலைஞர் அவர்கள் கொடுத்தாங்க, 30% பெண்கள் கொடுத்தாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகும் பெண்களே இல்லையே, கொடுத்தாங்க, நல்ல விஷயம். இன்னைக்கு ஆண்கள் இல்லை, கொடுங்க. 5:30க்கு மேலே ஒரு பெண்ணை அலுவலகத்தில் இந்த வேலையை பாருமான்னு சொல்லி ஹையர் ஆஃபீஸர் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது. எப்படி அலுவலகத்தில் வேலை இருக்குதோ அதே போன்று ஈக்குவலாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து வீட்டில் அவங்களுக்கு வேலை இருக்குது. அவங்களை கம்பல் பண்ணி உட்கார வைக்க முடியாது. அதேமாரி பெண்கள் அன்டைமில் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கம்பேரிட்டிவாக பார்க்கும்பொழுது ஆண் 12 மணி வரைக்கும் நைட் வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்துட்டு போகிறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில். காரணம் என்னென்னா, சரி அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹையர் ஆஃபீஸில் கஷ்டப்படுறாரு, நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம், நம்ம எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் உட்காந்து வேலை பார்ப்போம். இதே போன்று எல்லா பெண்களும் வேலை பார்க்க முடியாது என்றால் அவர்களுக்கு வீடுகளிலும் வேலை இருக்கிறது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய வருவாய்த்துறை வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து தாசில்தாருக்கு நைட்டு 12 மணிக்கு வந்தாலும் 1 மணிக்கு வந்தாலும் அவங்க மனைவி வந்து வீட்டில் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது, வேலை போல இருக்குது, ஸ்பாட்டுக்கு போய் ஆகணும். ஆமாம். 12 மணிக்கு 1 மணிக்கு வந்து ஒரு லேடி ஒரு வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா கணவர் என்ன சொல்லுவார்? ஏன் இவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? அதனால வந்து இந்த சமூகம் அப்படி இருக்கிறதுனால வந்து ஈவன் அவங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க பெண்கள், நம்ம அதை குறையே சொல்லலை. இருந்தாலும் ஆண்களுக்கு 20 கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. ஓகே. பெண்கள் வந்து கல்யாணமாகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகப்பேறு மருத்துவ விடுப்புன்னு சொல்லி 1 வருஷம். அந்த 1 வருஷம் என்ன ஆகுது அப்படின்னா உண்மையிலே கவர்மெண்ட்டில் ப்ராக்டிக்கலாக இது நடக்குது சார். ஓ. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்ட்டை இப்போ அந்த வேலையை சேர்த்துப்பாரு, அவன் பார்க்க மாட்டேங்கிறான். நான் ஏன் சார் பார்க்கணும்? இல்லை அவங்க இதில் லீவில் போயிருக்கிறாங்க, என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஆண்களுக்குள்ள அப்படி ஒரு அதாவது அவங்க வந்து பார்த்தீங்க அவர் வேலையும் பார்க்கணும், ப்ளஸ் அந்த லேடி வேலையும் அவர் சேர்த்து பார்த்தாகணும். ஏன்னா நீங்கள் தான் வேகன்சி ஃபில் பண்ணுறது இல்லையே. வேகன்சி ஃபில் பண்ணலாம்ல. 2வது வேகன்சியாக நீங்கள் கால்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க லீவில் போயிருக்காங்க. ஆமாம். அப்படி இருக்கும் பொழுது அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு களத்தில் இந்த மாதிரி ஒரு சிக்கல் வருது. அப்போ என்னென்னா போதுமான ஆண்கள் இல்லை. இந்த ஃபைலை எடுத்துகிட்டு இந்த எழிலகத்திலேருந்து வந்து நம்ம வந்து இங்கே போகணும், எங்கள் தலைமைச் செயலகத்துக்கு போகணும். பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. பட் ஆண்கள் போகட்டும், பெண்களுக்கு வந்து வேலை பார்க்கட்டும், ஆஃபீஸ் வேலையை பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹையர் ஆஃபீஸ் நினைக்கும் பொழுது அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போகிறது கூட இன்றைக்கி ஆண்கள் இல்லாத சூழ்நிலை இருக்குது. ஓ. அப்போ ஆண்களுக்கு 20 வழங்க வேண்டும், உள்ள 20 ஒரு 5% கொடுங்க, கொடுத்து பாருங்கள். ஏன் தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருக்குல்ல, கொடுக்க வேண்டியதானே? ஓகே. மாணவர்கள் ஆண்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வேறு கம்மி சார். 2500 வேகன்சி தான் ஜூனியர் ஸ்டடி. இது பெரிய கொடுமை என்னென்னா, நாங்கள் ஜூலை மாதம் இந்த எக்ஸாமினேஷன் நடத்துனதுல சொல்லிட்டு இருக்கோம். ப்ரைவேட் பஸ்ஸில் நீங்கள் கொண்டு போயிட்டீங்க, கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் ஆகி வந்து சீல ஓப்பன் பண்ணியாச்சு, கொஸ்டினில் தப்பு, ஆன்சரில் தப்பு, கீ கொடுத்ததில் தப்பு. இப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஏற்கனவே ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தார், ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணால் தான் கவுன்சிலிங் நடத்த முடியும்னு சொல்லிட்டு. ரிசல்ட்டே போடணும், ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணால் ரிசல்ட் போடணும்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டார். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க, நேற்று ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இறுதி விடைகள் 17 விடைகள் கேள்விகள் தவறு. ஓ, கேள்விகளே தப்பா? கேள்விகள் விடைகளா 17 தப்பா இருக்குன்னு சொல்லி மாணவர்கள். அது இன்னும் கொடுமைன்னா ஒரு 8 கேள்விக்கு வந்து அனைத்தும் ஆன்சர், ஏபிசிடி கிடையாது, ஆல். அப்ப அந்த கேள்வி நீங்க ஒழுங்கா கேட்டிருந்தீங்கன்னா படிச்சவன் கரெக்டாக எழுதிருப்பான்ல. எல்லாருக்கும் மார்க் கொடுக்கறதுக்கு நீங்க எதுக்கு எக்ஸாம் எடுத்துறீங்க? கேள்வி கேட்டதுலையும் தப்பு இந்த இடத்துல. ஆமா. இன்னும் ஒரு 5 கேள்விக்கு வந்து ஏபி 2மே ஆன்சர், சிடி சேர்த்து போட வேண்டியது. அது எப்படி சார் ஒரே கேள்விக்கு 2 பதில் ஆன்சரா இருக்க முடியும்? அப்போ உங்களுக்கு மினிமம் ஒரு 20 மதிப்பெண்கள் இதில் வந்து குளறுபடியாக இருக்குது. 20 மதிப்பெண்ணில் எத்தனை நபர்கள் இருப்பாங்க குரூப் 4 எக்ஸாமினேஷனில்? ஒரு மதிப்பெண்ணுக்கும் இன்னொரு மதிப்பெண்ணுக்கும் இடையே 2000 பேர் இருப்பாங்க. ஓ. 20 மதிப்பெண்ண 40,000 பேர் இருப்பாங்க. ஒட்டுமொத்த போஸ்ட் எவ்வளவு? 3500. நீங்கள் 1000 கூட்டினாலும் 4500.
40,000 பேர் எலிஜிபிள் கேண்டிடேட் சாருங்க. ஓகே, மாணவர்கள் வாழ்க்கையில விளையாடுறாங்க டிஎன்பிஎஸ்சி. கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும், ஆமாப்பா கொஸ்டின் தப்பா இருக்கு, ஆன்சர் தப்பா இருக்கு. சார் யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்துறாங்க, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் நடத்துறாங்க, ஆமா, ஸ்டாஃப் செலெக்ஷன் நடத்துறாங்க, நம்ம மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் நடத்துறாங்க, கோஆபரேட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே நடத்துறாங்க. எங்கேயாவது 200 கேள்விக்கு 20 கேள்வி இல்லை 15 கேள்வியோ இப்படி தப்பா இருக்குன்னு ஒத்துக்கிறாங்களா? இவங்க ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிற வரைக்கும் நல்ல விஷயம் தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஏன் அப்படி கேட்கணும்? என்ன நீங்கள் குரூப் 4ல நீங்கள் ஐஐடி பிஹெச்டி லெவல்லே போய் கொஸ்டின் பேப்பர் எடுக்க போறீங்க? 10ஆம் வகுப்பு தரம் தான். 10ஆம் வகுப்பு தரம் சொல்லி நீங்கள் பிஹெச்டிலேருந்து எடுக்கிறீங்க, ஓகே. அதையாவது ஒழுங்காக எடுக்கலாம்ல. காப்பி பேஸ்ட் தான் சார் பண்ணுறாங்க, புதுசாக உட்காந்து கொஸ்டின் கிரியேட்லாம் பண்ணுறது இல்லை. காப்பி பேஸ்ட் பண்ணும்போது கூட தப்பாக பண்ணுறாங்க. இது ஒரு கொஸ்டினுக்கும் இன்னொரு கொஸ்டினுக்கும் நடுவில் 1500 பேர் 2000 பேர் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆனவங்க கஷ்டப்பட்டு படிச்சு தான் போயிருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. லக் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உதவி செய்திருக்கிறது. அன்னைக்கு அந்த டேட்டில் வந்து ஜூலை 12 நினைக்கிறேன், அந்த டேட்டில் அந்த 3 மணி நேரத்தில் யாருக்கெல்லாம் லக் இருக்கோ ஒரு 50% லக்கு கண்டிப்பாக வேலை செஞ்சுருக்கும். ஓகே, ஏபி போட்டால் கரெக்டு, சிடி போட்டால் தப்பு. சிடி போட்டவனுக்குலாம் லக் இல்லை, ஏபி போட்டவனுக்கு எனக்கு லக்கு. இந்த கேள்வி ஏன் தவறாக கேட்க வேண்டும்? நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்து இது வந்து ஒரு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்த தேர்வே கிடையாது இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா யூபிஎஸ்சியில் இப்படி நடக்கிறதே கிடையாது. ஏன் சார், எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை அண்டர் செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க, எத்தனை டெப்டி செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க, யாருமே அதை பார்க்க மாட்டாங்க. அப்போ வந்து மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சில எவ்வளவு பேர் இருக்காங்களே, டிஎன்பிஎஸ்சியில் அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், இந்த தேர்வை ஏனாதோனம் என்று நடத்திவிட்டு வேகன்சி கம்மியாக கொடுக்குறீங்க, ஏனாதோனம் நடத்துறீங்க. சரி, ஓகே, அதையும் நாங்கள் ஒத்துக்கிறோம். அட்லீஸ்ட் வந்து அந்த கீயை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நான் கேட்டால் நாங்கள் எல்லாருக்கும் மதிப்பெண் கொடுத்துட்டோம். நீங்கள் எல்லாருக்கும் மதிப்பெண் கொடுக்குறது ஒன்றும் புத்திசாலித்தனம் கிடையாது. அந்த கேள்வியை நீங்கள் கரெக்டாக கேட்டு அதுக்கு சரியாக எழுதுன தேர்ந்தெடுத்திருந்தால் தான் ஒழுங்கான தேர்வானேன்னு அர்த்தம். ஆமாம் சார். இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப் 2A ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவாக இருந்துச்சு, இப்போ மறுபடியும் அப்ஜெக்டிவாக மாற்றிருக்காங்க. இதில் 1008 சிலபஸ் சேஞ்சஸ் வேறு இருக்குது. படிக்கிறவங்க எப்படி சார் ஒழுங்காக படிக்க முடியும் இந்த எக்ஸாம்? நீங்கள் 1008 சிலபஸ் வச்சாலும் 4 ஏரியாவை தவிர எங்கேயும் போக போகிறது கிடையாது. ஆமாம், சரிங்களா? அதுக்கு வந்து ஒரு சில சிலபஸ்லாம் எதுக்கு தான் இருக்குன்னே தெரியல, ஒரு சில பார்ட்லாம் எதுக்கு தான் சிலபஸில் இருக்குன்னே தெரியல. நான் என்ன கேட்குறேன், 2019 அருமையான சிலபஸ் இருந்துச்சு சார். 19 அது வந்து சிலபஸ் சேஞ்ச் வச்சு சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. 21 நீங்கள் அதை செஞ்சுருக்கலாம், அதை செய்யலை, மாற்றினீங்க. அப்புறம் 22 வந்து மெயின்ஸ் ஆன்சர் சீட்டை வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், 2A வந்து அப்போ வந்து ரெண்டுக்குமே வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், 2A ரெண்டுக்கும் விரிவான விடையளி. அதுக்கு அடுத்த எக்ஸாமினேஷன் என்ன பண்ணாங்க, 2Aவுக்கு அப்ஜெக்டிவ், 2க்கு டிஸ்கிரிப்டிவ். ஆமாம், இப்போ ரெண்டுமே அப்ஜெக்டிவ். என்னதான் நினச்சிட்டு இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல. அப்போது மாணவர்கள் வந்து ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி பாருவாங்களா, போவாங்களா, வருவாங்களா? சப் ரிஜிஸ்டருக்கு இன்டர்வியூ கிடையாது, முனிசிபல் கமிஷனருக்கு இன்டர்வியூ கிடையாது, முனிசிபல் கமிஷனருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு இன்டர்வியூ உண்டு. என்ன சார் இது என்ன லாஜிக்? நகர்ப்புற நிர்வாகத்துறையில் உதவி இன்ஜினியர் செலக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? அதுவும் டிஎன்பிஎஸ்சி தானா? அது வந்து நகர்ப்புறம் தனியாக எடுத்துச்சு. அதில் ஏகப்பட்ட பிரச்சனை. KA நேரு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 888 கோடி ஊழல்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இடி வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அது பக்கம் நம்ம போக வேண்டாம். பட் அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியருக்கு எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ உண்டு, டிஎன்பிஎஸ்சி இருக்கக்கூடிய மற்ற இன்ஜினியருக்கு இன்டர்வியூ கிடையாது. ஓகே, எல்லாம் ஒரே தமிழ்நாடு அரசு கீழே தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. தமிழ்நாடு அரசுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை இன்ஜினியருக்கு இன்டர்வியூ கிடையாது. தமிழ்நாடு அரசு கீழே வேலை பார்க்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை இன்ஜினியருக்கு இன்டர்வியூ உண்டு. ஓகே, இது என்ன கான்செப்ட்? அப்போ டிஎன்பிஎஸ்சி என்ற அமைப்பு எதற்கு இருக்குது? டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் ஆஃபீஸர் வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நகர்ப்புற இன்ஜினியர் மாதிரி வேலையை பார்க்கலாமா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸே ஏன் சார் முதல்ல எக்ஸாம் நடத்தணும்? யூபிஎஸ்சி ஐபிஎஸ்க்கு எக்ஸாம் நடத்துகிறாங்க, எஸ்எஸ்சி சிபிஐ இன்ஸ்பெக்டருக்கு எஸ்ஐக்கு எக்ஸாம் நடத்துகிறாங்க. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பிக்கு எக்ஸாம் நடத்துகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி என்ற அமைப்பு எதற்கு உருவாக்கப்பட்டது? அரசுக்கு பணியாளர்களை தேர்வு செய்வதற்கு. அப்போ நீங்கள் தனியாக வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஒரு போர்டு ஆரம்பிச்சிட்டிங்க, சரி ஓகே. அந்த போர்டு மூலம் நீங்கள் ஒழுங்காக எக்ஸாம் நடத்துனீங்களா? நடத்தலை. 2 வாரத்துக்கு முன்னாடி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் ஓகே தென்காசியில் நடந்துச்சு. ஃபோனை எடுத்துகிட்டு ஒருத்தர் உள்ளே போய் உட்காந்து ஃபோட்டோ எடுத்து 2 சிவகிரின்னு ஒரு ஊர் 2 பேருக்கு அனுப்பியிருக்கிறான், அவன் அங்கேருந்து நாமக்கல் அனுப்பியிருக்கிறான், அங்கேருந்து ஆன்சர் வந்திருக்குது. இன்விஜிலேட்டரை பார்த்து பிடிக்கிறாரு. எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பரை ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பரை ஃபோட்டோ எடுத்து ஆன்சர் எழுத ட்ரை பண்ணியிருக்காங்க. போலீஸ்காரர்கிட்ட மாட்டிக்கிட்டா அந்த பையன். சரி, அவன் சொல்கிறேன், சார் நீங்கள் ஃபோனை ஒன்று வச்சுக்கோங்க, கொஸ்டின் பேப்பரே கொடுங்க, நான் எழுதிக்கிறேங்கிறான். அப்போ கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு, உறுதி ஆயிடுச்சா? இந்த அவுட்டான கொஸ்டின் பேப்பர் அந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணியிருக்கணும், பண்ணலை, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்கிறாங்க. அப்போது இதுக்கு தான் நம்ம பணியிடங்களை ஃபில் பண்ணுறதுலையும் டிஎம்கேவோட ஏடிஎம்கே வந்து முன்னிலையில் இருந்தார்கள். ஊழல் என்று ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது அதனை விசாரித்ததிலும்
திமுகவோட அதிமுக முன்னிலை இருந்தது. ஓகே. இதை நம்ம சொல்லியே ஆகணும். 2012 நாமக்கல்ல கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆச்சு, இல்லைன்னு சொல்லலை, விசாரிச்சாங்க, 4 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. 2017 குரூப் 1 சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்து சொன்னாங்க, விசாரணை நடைபெற்றது. டிஎன்பிஎஸ்சியில் வேலை பார்க்கக்கூடிய 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகே. இன்னும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. 2019 ராமேஸ்வரத்தில் குரூப் 4 ஊழல், நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்குது. இவங்க இதில் 2022 குரூப் 2 எக்ஸாமினேஷன் நிறைய பேருக்கு 0 மதிப்பெண் போட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. கேள்வியே அதை கேட்க முடியல. அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வாங்குற மாதிரி இல்லை. இப்போ இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் விசாரணை நடக்குது, சரி ஓகே. இந்த எஸ்ஐ எக்ஸாமினேஷன், அந்த ஒரு ஏடிஜிபி ஒரு மேடம் கல்பனா நாயக் அவங்க ஆஃபீஸே தீப்பிடிச்சு எரிஞ்சு போயிருச்சு. அப்போ இவங்க இதில் வந்து நம்ம வந்து அது போக என்னென்னா ரொம்ப முக்கியமாக நகர்ப்புற நிர்வாகத்துறை விசாரிக்க பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறை ஒரு பக்கம் கேட்டே இருக்கிறாங்க. இப்போ அதிமுகவை பொறுத்தளவு விசாரணை நடத்துகிறாங்க, தண்டிக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணாங்க. பட் இங்கே வந்து யார்கிட்ட போய் முறையிடறதே தெரில. கேட்டால் நான் டிஎன்பிசி தனிப்பட்ட அமைப்பு, எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ மாணவர் என்ன கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்து தப்பாக எக்ஸாம் நடத்திட்டீங்க, எங்களுக்கு ஒரு 10,000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே. இனிமேல் ரிசல்ட்டை கேன்சல் பண்ண முடியாது சார். நவம்பர் சார், எலெக்ஷன் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு, எக்ஸாம் எக்ஸாம் நடத்த முடியுமா? ஒரு எக்ஸாம் நடத்த சொல்லலை, ஏற்கனவே நடந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் அதுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு கவுன்சிலிங் போட போகிறீங்க, ஒரு 5,000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே 4,000 இருக்குது, ஒரு 5,000 ஒரு 10,000 வரலாறு சொல்லும் சார். நாங்களும் 10,000 போட்டோன்ட்டு அவங்க சொல்கிறாங்கல்ல, ஏடிஎம்கேல 12,000 போட்டு சொல்கிறாங்கல்ல, இங்கே இது வரைக்கும் 10,000 நீங்கள் டச் பண்ணவே இல்லையே. ஓ, 10,000 குரூப் 4 வந்தால் தான் 6,000 5,000 குரூப் 2 வரும். 6,000 குரூப் 2 வந்தால் தான் ஒரு 200-300 நம்ம குரூப் 1 வரும். இதெல்லாம் ஏடிஎம்கே பேரில் நடந்துச்சு, அதிமுக பேரில் நடந்துச்சு. இவங்க இது வரைக்கும் ஒரு முறை கூட 10,000 தொடலை. ஓகே. அப்போ மாணவர்கள் வந்து எந்த அளவில் இவங்க நம்புவாங்க? இப்போ ஒரு ஊழல் சொன்னால் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, கொஸ்டின் டஃப்பாக கேட்டாங்க அதையும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, போலீஸ் வந்து பிடிச்சு எது எக்ஸாமுக்கு எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பொது ஆங்கிலம் படித்தவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? திமுக ஆட்சிக்கு வந்தது, அவங்க செஞ்ச தப்பா சொல்லுங்க, நான் தெரியாம தான் கேட்குறேன். இல்லை, ஆட்சிக்கு வந்த உடனே குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து பொது ஆங்கிலத்தை தூக்கியாச்சு. ஏதாவது லாஜிக் இருக்கா? பொது ஆங்கிலத்தை தூக்குறதுனால தமிழ் வளர்ந்துருச்சா? நீங்கள் தமிழில் எழுதினவனுக்கு மதிப்பெண் போட்டாதாங்க தமிழ் வளரும். தமிழில் எழுதி ஒருத்தர் ஐஏஎஸ் ஆக முடியுது, தமிழில் எழுதி டெப்டி கலெக்டர் ஆக முடியல. தமிழ்ல ஆன்சர் தான் தமிழ்ல எழுதுனா ஜீரோமா, அதை ஜீரோவா நம்ம வேலை கிடைக்காது தமிழ் எழுதுனா. இன்னைக்கு அதான் நிலைமை. இப்போதான் இவ்வளோ பேசி உங்களை மாதிரி ஆட்கள்லாம் பேசி இப்போ இந்த குரூப் 2 தமிழ் எழுதுனா கொஞ்சம் மதிப்பெண் போடுறாங்க. தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் எழுதி வேலைக்கு போகிறாங்க. அப்போ உண்மையிலேயே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய உண்மையாகவே தமிழ் மீடியத்தில் படித்தவனுக்கு என்ன மரியாதை? ஒரு மரியாதை இல்லை. அப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பொது ஆங்கிலத்தை தூக்கிட்டோம், நாங்கள் தமிழை வளர்த்துட்டோம் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. தமிழில் எழுதினாலும் மதிப்பெண் போட்டு துணை ஆட்சியர் ஆயிருக்கிறாரு. 20% தமிழ் மீடியத்தில் எழுதியிருக்கிறாங்க. 20 பேர் தமிழில் எழுதினவங்க இருக்காங்க. 100க்கு 20 பேர் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் தமிழில் எழுதி டெப்டி கலெக்டர் ஆயிருக்கிறாங்க, டிஎஸ்பி ஆயிருக்கிறாங்க. அது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பெருமை. அதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பெருமை. யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ண முடியுது தமிழில் எழுதி, ஆனால் இங்கே பாஸ் பண்ண முடியல. ஓ, அப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த தமிழ் மாணவர்களும் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. இந்த குரூப் 4 தமிழ் கேள்வி கஷ்டமாக கேட்டு ஒட்டுமொத்த தமிழ் மாணவர்களுடைய அவங்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சாச்சு. பொது ஆங்கிலத்தை நீக்கி ஆங்கில மீடியம் மாணவர்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சாச்சு. போலீஸ் எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரி அந்த போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சாச்சு. டீச்சருக்கு போஸ்டிங்கே போடலை, அவங்களுடைய வெறுப்பையும் சம்பாதிச்சாச்சு. அரசு ஊழியர்கள் திமுக மேலே வெறுப்பில் இருக்காங்களா? 100% வெறுப்பில் இருக்கிறார்கள். அவங்க காலி பணியை நிரப்புங்க சார். காலி பணி நிரப்பாம நாங்கள் என்ன பண்றது? அந்த அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் அரசு ஊழியர்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக இருக்கிறது. ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கையில் 4 வில்லேஜை கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்? ஒரு நாளைக்கு ஒரு கிராமம்னு போகவும் முடியாது. ஒரு கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய கோயில் குரூப் 7 நினைக்கிறேன், 7B ஹெச்ஆர்என்சி அந்த போஸ்டிங் 5 வருஷமா போடல சார். ஓ, 2021 வரைக்கும் அந்த போஸ்டிங் இருந்துச்சு. இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஹெச்ஆர்என்சியில் ஈவோ போஸ்டிங்கே போடலை. கிரேட் 7 அதெல்லாம் கிரேட் 1 போட்டிருக்கிறாங்க. கிரேட் 7 ஏன் போடல? உங்களுக்கு எல்லா கோயிலும் கிரேட் 1 கோயிலா தமிழ்நாட்டில்? இல்லை, சின்ன கோயில் இருக்குல்ல, அங்கே ஈவோ யார் இருப்பாங்க? அப்படிப்பட்ட ஈவோ 4 கோவிலையும் சேர்ந்து பார்த்தாகணும். 7 கோயில் 10 கோயில் பார்க்குறாங்க. எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்? அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் அரசாங்கம். நான் வந்து ஆவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து போடுறேன், நான் வந்து டிஎன்எஸ்சிசி இந்த போக்குவரத்துலேருந்து நான் இங்கே போஸ்டிங் போடுறேன், எல்லாத்தையும் நான் இங்கே வந்து போஸ்டிங் போடுறேன்னு அறிவிப்போடு இருந்தது. ஆனால் அதை செயல்படுத்தவில்லை. ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், இன்ஜினியர் சர்வீஸில் படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க நிறைய வேலை போட்டிருக்கிறாங்க இவங்க இந்த 5 வருஷத்தில். அப்படியா? ஆமாம். அதுவும் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள காலாவரி விட்டாங்க. ரோடு இன்ஸ்பெக்டர்னு ஒரு வேலை. ஐடிஐ படித்தவங்க எழுதலாம், இன்ஜினியரிங் படித்தவங்க எழுதலாம், எம்இ எல்லாரும் எழுதலாம், இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும் பொழுது
இன்ஜினியரிங் படிச்சவங்க தான் நிறைய மார்க் வாங்கியிருப்பாங்க. நார்மல் ஆமா. ஐடிஐ படிச்சவங்க கோர்ட்டு கேஸ் போயாச்சு. ஓகே. ஐடிஐ தான் எலிஜிபிள். எப்படி ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் யாராவது இப்படி சொல்லுவாங்களா? சரி இந்த ஒரு தடவை விட்டுருங்க, நாங்கள் இன்ஜினியரிங் படிச்சு எழுதிட்டேன், அவங்க தான் வேலைக்கு போகிறோம், அடுத்த தடவை பண்ணிக்கிடுவோம், அப்படி இல்லை. அப்போ ஆஃப்டர் ரிசல்ட் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஒன்று, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அசிஸ்டன்ட், தலைமைச் செயலகம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு டைரக்ட் ஏஎஸ்ஓக்கு எக்ஸாம் எழுதுறாங்க. சரி. டிஎன்பிஎஸ் தான் 3 வருஷம் இல்லை 5 வருஷம் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை பார்த்துருக்கணும், இல்லை அசிஸ்டன்ட் வேலை பார்த்துருக்கணும். அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணியாச்சு. போன வருஷம் அப்ளை பண்ணாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் நிறைய பேர் வந்து ஏஎஸ்ஓ போஸ்ட் கிடச்சி போயாச்சு. ஓகே. இந்த வருஷம் என்னாச்சு, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் எலிஜிபிள் இல்லை. ஏன்? கேட்டால் ரூல்ஸ் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. ஸோ எக்ஸாம் கொடுத்த பிறகு இந்த நோட்டிஃபிகேஷனே மாத்துறாங்களே, இது எப்படி? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை மாற்றுறது ஒரு பக்கம், சமூக அநீதி இழைக்கப்படுகிறது. ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியரில் 3 போஸ்ட்டு, ஷெட்யூல் கேஸ்ட்டில் 3 போஸ்ட்டு. என்ன எக்ஸாமினேஷன்? டூரிசம் ஆஃபீஸர் நினைக்கிறேன். ஐ திங்க் டூரிசம் ஆஃபீஸர், டிடிஓ. ஆமாம், டூரிசம் ஆஃபீஸர். அவர் வந்து செலக்ட் ஆகிட்டார். நல்ல ஸ்டூடெண்ட்டு, பெரம்பலூரோ அரியலூரோ. அவர் வந்து மாநில அளவில் ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியரில் அவர் முதல் ரேங்க். சரி. கவுன்சிலிங் வருது, அவருக்கு வரல. எப்படி சார் வராம இருக்கும்? அருந்ததியில் 3 போஸ்ட்டுக்கு வரல. ஓகே. அவர் சிஎம் செல் பெட்டிஷன் அனுப்புறாரு, டெப்டி சிஎம் செல் பெட்டிஷன் அனுப்புறாரு, அங்கே எல்லாம் கோர்ட்டுக்கெலாம் போகிறாரு. அப்புறம் பார்த்தா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன், ஆஃப்டர் ரிசல்ட்டு, இவர் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியரில் எல்லாருக்குமே தெரியும். ஓகே. அவர் கையில் ஆர்டர் வச்சிருக்காரு, ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியர் என்னுடைய கேட்டகரி, நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க், அதில் ரேங்க் 1 எல்லாமே வச்சிருக்கிறாரு. கவுன்சிலிங் நடத்தும் பொழுது அருந்ததியர் ஒரு போஸ்ட்டை ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு மாற்றிடுறாங்க. இது எப்படி மாற்ற முடியும்? கோர்ட்டுக்கு போலாம் இல்லையா அவரு? கோர்ட்டுக்கு தான் சார் போயிருக்காரு. கோர்ட்டில் என்னைக்கு நியாயம் கிடைக்கிறது, நீதி கிடைக்கிறது? அப்போ அந்த அருந்ததியர் சமுதாயத்தில் அந்த 3 போஸ்ட் ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு நீங்கள் மாற்றுறீங்கன்னா, நீங்கள் முன்னாடியே மாற்றிருந்தீங்கன்னா அவர் இந்த எழுதவே வந்திருக்க மாட்டார். எக்ஸாமுக்கு முன்னாடியே மாத்திருக்கணும். நோட்டிஃபிகேஷனே இதை கொடுத்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்கணும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்யூனல் ரோஸ்டருங்கிறத மாற்றுறது, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை மாற்றுறது, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மாற்றுறது, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரோஸ்டரை மாற்றுறது. அப்புறம் உங்களை நம்பி தானே எக்ஸாம் படித்து எழுதணும். அதுவும் ஜூனியர் அசிஸ்டண்டாக இருந்து ஏஎஸ்ஓ போகிற கனவு. தலைமைச் செயலகத்தில் 3 மாதம் 4 மாதம் லீவ் போட்டு கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போய் நம்ம வந்து ஒரு, ஏன்னா இங்கே ப்ரொமோஷன் செக்மெண்ட் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே. நம்ம அங்கே போயிடலாம், தலைமைச் செயலகத்துக்கு போயிடலாம், கார்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் கொண்டவர்கள் கடைசி யாருமே கேட்க முடியல. என்ன கேள்வி கேட்டாலும் ஆஸ் பர் 17B இதில் இப்படி இருக்குது. அந்த 17B என்னென்னு டிஎன்பிஎஸ்சிக்கும் தெரியாது, எக்ஸாம் எழுதுறதுக்கும் தெரியாது, லாயருக்கும் தெரியாது. அவள் எதை வச்சு கேஸ் போடுவார்? இன்னைக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், குரூப் 4 எக்ஸாம் எழுதினார் நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர். அவர் வந்து எக்ஸாமினேஷன் எழுதி முடித்த உடனே சார் என்னுடைய ஆன்சர் சீட்டில் 101லேருந்து 200 வரைக்கும் அந்த ஆன்சர் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இருக்கும்ல, ஆமாம், நிறைய இடங்களில் டாட் இருந்துச்சு சார். ஓகே. ஃபர்ஸ்ட் 100 கரெக்டாக தான் இருந்துச்சு. நான் டிஎன்பிஎஸ்க்கு மெயில் அனுப்புனேன், அது செஞ்சு எதுவுமே அவங்க ரிப்ளை பண்ணலை. ஓகே. ரிசல்ட் வரும் சார் பார்ப்போம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 100ல் 83 கொஸ்டின் ரைட்டாக போட்டார். இந்த கஷ்டமான தமிழ் கேள்வியில் 83. ஓகே. ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரைட்டாக போட்டு வச்சிருந்தாரு, வந்தது 36 தான். அப்புறம் டிஎன்பிசி முன்னாடி அப்ரோச் பண்ணி கேட்டிருக்காரு, நீங்கள் ஃபஸ்ட்டே கேட்டுக்கொண்டிருக்கா? நான் ஃபஸ்ட்டே கேட்டேன், எல்லா எவிடன்ஸும் எடுத்து காமிச்சிருக்காரு. ஓகே. அவங்க ஒரு பதிலும் சொல்லலை. நேராக டிஎன்பிசி ஆஃபீஸ் வாசலுக்கு போயிட்டாரு. ஓகே. வாசலுக்கு போயிட்டு கேட்குறாரு, வாசலில் வாட்ச்மேன் வந்து உள்ளே ஃபோன் பண்ணுறாங்க, உடனே மெயில் அனுப்புகிறாங்க அவங்களுக்கு. ஏன் அவரை கூப்பிட்டு உள்ளே வச்சு பேச வேண்டியது தானே? மெயில் அனுப்புகிறாங்க. ஆஸ் பர் ரூல் 17, ஆஸ் பர் ரூல் 17 அப்ஜெக்டிவ் டைப்புக்கு சொந்தமானது கிடையாது, அது டிஸ்கிரிப்டிவ் சம்மந்தமானது. இது எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் சம்மந்தமானது. ஓகே. எல்லாத்துக்கும் ஆஸ் பர் ரூல் 17, ஆஸ் பர் ரூல் 17 ஒரு வார்த்தை வச்சுக்கிறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த ஆஸ் பர் ரூல் 17 2021க்கு முன்னாடி இல்லையா? இந்த ரோஸ்டரை மாற்றுறது 2021க்கு முன்னாடி இல்லையா? ஜூனியர் அசிஸ்டன்ட் டேரக்ட் ஏஎஸ்ஓக்கு எழுதக்கூடாதுங்கிற 2021க்கு முன்னாடி இல்லையா? அப்போ இந்த அதிகாரம் இவர்களுக்கு யார் கொடுத்தது? இது அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிறார். அதில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புகள் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அரசாங்கத்திற்கு ஆள் எடுத்து கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து பாதி ப்ராசஸில் நீங்கள் எல்லாத்தையும் மாற்றுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் என்ன ஆகுறது? ஸோ இதுதான் டிஎன்பிசி நடந்து கொண்டிருக்கு. இதனால் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர். நம்ம சொல்ல வரோம். ஓகே. நம்ம சிஎம்ஓ டெப்டி சிஎம்ஓ மினிஸ்டரை வந்து இது எப்படி செய்யுங்க, அவங்க அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க அது வந்து டிஎன்பிசி தனிப்பட்ட அமைப்புன்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ இதனால் யாருக்கு கெட்ட பேர்னா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர். ஓகே. இப்போ 5 லட்சம் வேகன்சி ஃபில் பண்ண சொன்னீங்களே, இல்லை அரசாங்கத்தை பார்த்தா கேட்குறாங்க. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. இந்த குரூப் 4ல் ஒரு 10,000 வேகன்சி போடுறோன்னு ஒரு அறிவிப்பு, அடுத்து வரக்கூடிய ஆனுவல் பேனரில் எதுவுமே 10,000க்கு குறைஞ்சு கிடையாது. குரூப் 4 20,000, குரூப் 2 10,000, குரூப் 1 5,000. ஆனுவல் பேனரில் போடுங்க. எக்ஸாம் அப்புறம் தானே, நீங்கள் ஆட்சியில் தான் நடத்துங்க, இல்லை வேறு யாரும் நடத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், அறிவிப்பு என்ன வந்துச்சு? ஓகே. அப்படி அறிவித்தால்
ஏதோ மாணவர்களுக்கு சரி ஓகே நமக்கு பண்ணுறாங்கன்னு தோணும். இல்லை என்றால் மாணவர் சமூகம், டிஎன்பிஎஸ்சி சமூகம் அரசாங்கத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இருக்கக்கூடிய பல்வேறு இஷ்யூவை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக இதை அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். கேட்க வேண்டிய ஒரு காதுகளுக்கு இது எட்டும்னு நினைக்கிறேன். நேரில் கொடுத்து பேசி நன்றி டாக்டர் ராஜ் சார். நன்றி சார்.